ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, வியாசருக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்று நினைத்து அழைத்தால் இவங்க 2 பெண்களும் பயந்து வேலைக்காரியை அனுப்பிவிட்டார். வேலைக்காரி போய் வியாசரின் பாதங்களை கழுவி பாதங்களை தொட்டு வணங்கி, அந்த வேலைக்காரிக்கு பிறந்தது விதுரர். பெரும் அறிவாளி. மகாபாரதம் சொல்லுகிறது அந்த விதுரர் யார் அப்படின்னா தர்மராஜர் அப்படின்னு சொல்லு. தர்மராஜர் தான் விதுரராக பிறந்திருக்கிறார். அவ்வளவு உயர்ந்த மனிதர், மிகப்பெரிய தேவன். அந்த தர்மராஜர் போய் ஏன் விதுரராக பிறக்க வேண்டும்? தர்மர் என்ன தவறு செய்தார்? தர்மர் வாழ்க்கையில தவறே செய்தது கிடையாது. இருந்தாலும் ஒரு முறை கர்மத்தின் சூட்சமத்தில் மாட்டிக்கொண்டார். அதான் சொல்ற, இந்த கர்மம் என்று சொல்வது ரொம்ப சூட்சமமான விஷயம். எது சரி எது தவறு என்றே தெரியாது. என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு மகாராணி குளிக்க போனாங்க. அரண்மனை குளத்தில் குளிக்க போய் அவர்கள் அவர்களுடைய நகைகளை எல்லாம் கழட்டி அந்த குளத்தின் கரையில் படியில் வைத்து விட்டு அவர்கள் நீராட குளிக்க போனாங்க. அந்த நேரத்தில் ஒரு திருடன் அந்த ராணியின் நகைகளை திருடி கொண்டு ஓடிவிட்டான். பின்னாடியே காவல்காரர்கள் துரத்துகிறார்கள். திருடன் திருடன் பிடிங்க பிடிங்கன்னு துரத்துறாங்க. திருடனும் மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் விட்டது. ஏன்னா எந்த நேரம் என்ன அந்த காவல்காரர்கள் பிடித்து கொள்வார்கள். பக்கத்தில் வந்துட்டாங்க. மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் அந்த திருடன் அந்த நகைகளை ஒரு குடிலுக்குள்ள எரிந்து விட்டு ஓடி விடுகிறார். அந்த குடிலுக்குள்ள ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். காவல்காரங்க துரத்திக்கிட்டு பார்த்தாங்க, குடிசைக்குள்ள நகை கிடைக்குது. ஆனால் குடிசையில் யார் இருக்கிறார்? முனிவர் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார். உடனே இவர்தான் திருடன் என்று சொல்லி இந்த முனிவரை கைது செய்து அரசர் முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. முனிவர் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார். அவர் ஒரு தப்பு பண்ணல. முனிவர் மன்னரிடம் சொல்கிறார், நான் திருடவில்லை, நான் திருடவில்லை, இது எப்படி வந்ததென்றே எனக்கு தெரியாது. ஆனால் மன்னர் நம்ப தயாரா இல்லை. உங்க குடிசைக்குள்ளதான் இந்த நகைகள் கிடைத்தது. யார் கொண்டு வந்தா? நீங்க தான் கொண்டு வந்திருப்பீங்க என்று சொல்லி அந்த முனிவரை, ஒரு தவறும் செய்யாத முனிவரை கைது செய்து பெரிய ஒரு மரத்தில் உட்காரவை. அந்த காலத்தில் மிக கொடுமையான தண்டனைகள் கொடுப்பார்கள். எப்படின்னா, அது சூலம், மரத்தை சூலம் மாதிரி கூர்மையாக செதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த மரத்தில் எண்ணெயெல்லாம் பூசி அப்படியே வளவளான்னு பண்ணி வச்சிருப்பாங்க. மிக கூர்மையாக அந்த மரம் இருக்கும். இந்த முனிவரை தூக்கி அந்த மரத்தின் மீது உட்கார வைத்து விட்டார்கள். அந்த சூலம் மாதிரி கூர்மையான மரம் அந்த முனிவரின் உடலை அப்படியே பிளர்ந்து கொண்டு தலையில் வழியா வந்துவிட்டது. முனிவர் இறந்து போனார். அந்த முனிவர் ஏதாவது தவறு செஞ்சாரா? ஒரு தப்பும் பண்ண கிடையாது அந்த முனிவர் உடனே போய் அந்த யமலோகத்தில் போன உடனே தர்மரை கிட்ட சண்டைக்கு போய்விட்டார். நான் ஒரு தவறும் செய்யவில்லை, எந்த தப்புமே பண்ணாம எனக்கு எதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி சண்டைக்கே போயிட்டார் தர்மர்கிட்ட. அப்ப தர்மர் சொல்றாரு, நீங்க சிறு பிள்ளையாக இருந்த பொழுது, முனிவரே உங்களுக்கு 5 வயது இருந்த பொழுது நீங்க என்ன செய்வீங்களா, பட்டாம்பூச்சி, வெட்டுக்கிளி இந்த மாதிரி உயிரினங்களை பிடிப்பீர்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது பட்டாம்பூச்சி, வெட்டுக்கிளி இந்த மாதிரி உயிரினங்களை பிடித்து கொண்டு அதன் சிறகுகளை ஒடித்து விடுவீர்கள். நிறைய குழந்தைங்க அந்த வேலையை செய்யும். பூச்சியை பிடிச்சிக்கிட்டு அதனுடைய சிறகையெல்லாம் பிச்சிருவாங்க. அது கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும். நிறைய குழந்தைகள் இந்த விளையாட்டை விளையாடுவார்கள். நான் கூட சிறு பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். வெட்டுக்கிளியை பிடிச்சி அதில் நூலை கட்டி விட்டுருவாங்க. அது தாவி தாவி போகும், பிடிச்சு இழுத்துருவாங்க. பின்னாடி மறுபடியும் தாவி தாவி போகும், பிடித்து இழுத்து விடுவார்கள். நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள்.
எவ்வளவு வெட்டுக்கிளி, எவ்வளவு பட்டாம்பூச்சிகளை நீங்கள் கொன்றிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த தண்டனை என்று தர்மர் சொல்லிவிட்டார். உடனே இந்த முனிவர் கேட்டார், இது எந்த விதத்தில் நியாயம்? அறியா பருவத்தில் தெரியாமல் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்ப சரி எது தப்பு எதுன்னு எனக்கு தெரியாது. 12 வயது வரை ஒரு குழந்தைக்கு பாவ புண்ணியம் கிடையாது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு பாவம் என்ன புண்ணியம் என்ன என்று தெரியாது. நான் 5 வயதில் செய்த தவறுக்காக எனக்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள், இது நியாயம் கிடையாது என்று முனிவர் வாதம் செய்கிறார். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு, மனிதனாக பிறந்தால்தான் இந்த கர்மத்தின் சூட்சமம் உனக்கு புரியும் என்று சொல்லி தர்மருக்கே சாபம் கொடுத்து விடுகிறார் அந்த முனிவர். கர்மம் கர்மம் என்று கர்மத்தில் மாட்டிக்கொண்டார்கள், நீயும் மனிதனாக பிறந்தால்தான் புரியும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார். அந்த தர்மர் தான் விதுரராக பிறக்கிறார். இந்த கர்மத்தின் சூட்சமம் ரொம்ப ஆழம், நமக்கு தெரியாது. நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பிள்ளைகளை மருத்துவர்கள் ஆக்குகிறோம். வச்சுக்கோங்க, மருத்துவர் ஆக்கிட்டோம். ஒரு எடுத்துக்காட்டு, ஒருத்தர் மருத்துவமனையில் சீக்காளியாக நோயாளியாக படுத்து கிடக்கிறார். உடனே நம்ம பிள்ளை மருத்துவர் போய் மருந்து எழுதி கொடுக்கிறார். எஸ்டோனியா, எஸ்டோஃபோபியா, கஸ்டோஃபோபியா ஏதோ ஒரு மருந்து எழுதி கொடுத்துட்டார். இந்த மருந்தை சாப்பிடும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், மேல்நாட்டு மருத்துவம் முழுமையான ஒரு மருத்துவம் கிடையாது. ஏனென்றால் நாம் இந்த கடைகளிலிருந்து வாங்கி சாப்பிடும் மருந்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒப்புக்கொள்கிறீர்களா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த மருந்து மாத்திரைகளில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். இந்த ரசாயன பொருட்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், கண்டிப்பாக வேற ஏதாவது பிரச்சனை ஒரு நாளைக்கு வரும், சிறிதோ பெரிதோ. இப்போ ஒரு சீக்காளி நோயாளி மருத்துவமனையில் வந்திருக்கிறார். நம் பிள்ளை ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை கொடுக்கிறாரு. அந்த நோய் போய்விட்டது, ஆனால் புது ஒரு நோய்க்கு இந்த மருந்து காரணமாகிவிட்டது. இப்போ இந்த மருத்துவர் செய்தது பாவம் தானே. ஒரு பக்கம் நன்மை செய்திருந்தாலும் இனி ஒரு பக்கம் பாவத்தை செய்து விடுகிறார். கலிகாலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை செயல்களும் சரியது தவறு எது என்று பிரித்து பார்க்க முடியாமல் ரொம்ப குழம்பி கிடக்கிறது. தர்மரே விதுரராக பிறக்க நேரிட்டது. நீ செய்தது தவறு என்று சொல்லி அந்த தர்மருக்கே சாபம் கொடுத்து விட்டார்கள், விதுரராக பிறந்தார். இந்த உலகத்தில் எந்த தொழிலையுமே முழுமையாக சரி என்று சொல்லிவிட முடியாது. விவசாயி விவசாயம் செய்கிறார், பயிர் வளர 15 நாட்கள் ஆகும். 7 நாட்டில் வளரணும்னு சொல்லி அதற்கு வளம் போடுகிறார். இந்த வளம் ரசாயனம், அதை சாப்பிட்டா வியாதி வருது. பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறார்கள், கல்வியுடன் சேர்ந்து நிறைய தவறான விஷயத்தையும் அந்த குழந்தை கற்கிறது. நீதிமன்றம், மக்களுக்கு நீதி தர வேண்டிய மன்றம் எவ்வளவோ பேருக்கு அநீதி தருகிறது. மக்களை காப்பாற்ற வேண்டிய மன்னனும் மந்திரியும் மக்களுக்கு எவ்வளவோ துரோகம் செய்கிறார்கள். எந்த ஒரு செயலுமே கலிகாலத்தில் முழுமையான நல்ல செயல் என்று சொல்ல முடியாது. கர்மம் அவ்வளவு சூட்சமமானது. எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கவே முடியாது. அர்ஜுனா, அதை தெரிந்து கொள்வது மிக கடினம். எல்லா நல்ல செயலுக்குள்ளேயும் ஒரு கெட்ட செயல் இருக்கும், எல்லா கெட்ட செயலுக்குள்ளேயும் சில நேரங்களில் நல்ல செயல்கள் இருக்கத்தான் செய்யும். அர்ஜுனன் அப்படியே குழம்பி போய்விடுகிறார். எது கர்மம் எது அகர்மம் எது விகர்மம் என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா என்று சொல்லுகிறார். அதனால் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 கர்மத்தை
4வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம். கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோ அபியத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷயசே அசுபார். எது கர்மம், எது அகர்மம், எது கர்மம் எது அகர்மம் என்பதை கவியோ அபியத்ர மோகித பெரும் பண்டிதர்களுக்கு கூட சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது மாபெரும் பண்டிதர்களுக்கு கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அர்ஜுனா, நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், புரிந்தால் உனக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இது முதல்லையும் நம்ம பேசியிருக்கோம். இந்த 3 விதமான கர்மம், கர்மா, அகர்மா, விகர்மம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்வது கர்மம், செய்யக்கூடாது என்று சொன்னால் விகர்மம். செய்ய வேண்டும் என்று சொல்கிற கர்மத்தை செய்தால் புண்ணியம் கிடைக்கும், செய்யக்கூடாது என்ற கர்மத்தை செய்தால் பாவம் கிடைக்கும். இறைவனுக்கு தொண்டு செய்வதும் இறைவனுக்கு அந்த கர்மத்தை சார்ந்து செய்வதும், செய்யக்கூடிய செயலை இறை நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அது அகர்மமாகி விடுகிறது. அதில் பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, தூய்மையான கர்மமாகி விடுகிறது. அதனால் பக்தர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். பகவான் அழகாக விளக்குகிறார். கிம் கர்ம கிம் அகர்ம கவயோ அபியத்ர மோகிதாக. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது மாபெரும் பண்டிதர்களுக்கு கூட விளங்க முடியவில்லை. ரொம்ப தர்மரே மாட்டிக்கொண்டார் என்றால் பார்த்துக்கோங்களேன். அவர் அந்த முனிவருக்கு தண்டனை கொடுத்தார். முனிவர் சொன்னார், என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது, நீ தந்த தண்டனை நியாயமற்றது, நான் அறியாத ஒரு பருவத்தில் அந்த தவறை செய்து விட்டேன், அதனால் எந்த செயலுமே சரியான செயல் என்று சொல்ல முடியாது. பாகவதத்தில் நளதமயந்தி கதை இருக்கிறது, சிறு பிரிவு தான் அந்த கதை. அது மற்ற புராணங்களிலும் இருக்கு. நளதமயந்தி கதை ரொம்ப புகழ்பெற்ற கதை. அதில் அந்த மன்னனை பிசாசு பிடித்து கொள்கிறது. ஏன் அந்த மனிதனை பிசாசு பிடிக்கிறது என்றால், உணவு சாப்பிட்டதற்கு அப்புறம் அந்த மனிதன் கால் கழுகுகிறார். அந்த கால் கழுவும் பொழுது பின்புறம், அந்த காலின் பின்புறம் நனையவில்லை, சுத்தமாக கழுவலை. இது ஒரு தவறா, அதனால் பிசாசு பிடிச்சிக்கிச்சான். பாருங்க, இந்த காலத்தில் என்னன்னா மனுஷன் குளிக்காமையே நடந்து கொண்டு இருக்கிறார். அவர் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலை ஒழுங்கா கழுவாதனால பிசாசு பிடித்திருக்கிறது. அப்படியெல்லாம் பார்த்தோம்னா இந்த காலத்தில் என்ன பண்ணுறது, எல்லாரும் குளிக்காமல் பல்லு தேய்க்காமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. பிசாசு அவன் கூடையே குடியிருக்க வேண்டும். எல்லாமே தவறாகி விடுகிறது. சாரி, பிசாசில் சனி பிடித்து விட்டது. இப்போ எல்லாமே தவறாகிவிடும் இந்த காலத்தில். எதை செய்தாலும் அந்த கர்மத்தில், அதாவது இந்த கலியுகத்தில் என்னன்னா தூய்மையான கர்மம் என்றே கிடையாமலா போய்விட்டது. மருத்துவம், மருந்துகள், ஆலயங்கள், கோயிலுக்கு போனால் அங்கேயும் வியாபாரம் நடக்கிறது. முன்னாடி வரிசையில் போகிறதுக்கு 300 ரூபா, பின்னாடி வரிசையில் போகிறதுக்கு 100 ரூபா, பேக்கில் வர்றதுக்கு 50 ரூபா, அங்கேயும் வியாபாரம் நடக்குது. பள்ளிக்கூடங்களுக்கு போனால் அங்கேயும் வியாபாரமும் ஏமாற்றும் நடக்கிறது. கல்லூரிகளில் பணத்தை வாங்கி கொண்டு மாணவர்களுக்கு கேள்வித்தாளை முதல்லையே கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த கலிகாலத்தில் தூய்மையான ஒரு கர்மம் என்று எதையாவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் சாட் பாக்ஸில் பதில் போடுங்க. இந்த ஒரு வேலை மிக மிக தூய்மையான வேலை என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சுகப்பிரசவம் ஆக வேண்டிய பெண்ணுக்கு கூட டாக்டர் சில நேரத்தில் உடனே அறுவை சிகிச்சை வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். அந்த குழந்தையை அறுவை சிகிச்சையினால குழந்தையை வெளியெடுக்கிறாங்க. சுகப்பிரசவம் ஆகக்கூடிய பெண்
எல்லாத்துலேயுமே ஏமாற்றுதல். அரிசி வாங்க போனால் கல் இருக்குது, எண்ணெய் வாங்க போனால் அதில் க்ரூட் ஆயில் இருக்குது, மிளகா பொடி வாங்க போனால் செங்கல் பொடி இருக்குது. கலிகாலம் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாகிவிட்டது. எந்த செயல்லையுமே ஒரு சிறு ஏமாற்றுதல் இருக்கத்தான் செய்கிறது. தூய்மையான செயல்களே கிடையாது அர்ஜுனா. அதான் அடுத்த ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 18. கர்மணி அகர்ம பஷ்சேத். இங்கே கூட எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, பெற்றோர்களின் செயல் தூய்மையான செயல், நல்ல விஷயம். நான் அதுலேயே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். பெற்றோர்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வளர வேண்டும் என்று ரொம்ப அன்பாக பார்த்து கொள்கிறார்கள். சரி, அந்த குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே மருத்துவர்கிட்ட போகிறோம். அவர் நிறைய மருந்துகள் காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, நைட்டு ஒன்று, 5 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு மருந்தளித்தோம். நம்மளோட அன்பால் அந்த குழந்தையை மிரட்டி அதட்டி திட்டி சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த மருந்தையும் ஊட்டி விடுகிறோம். அந்த மருந்திலும் சில நேரத்தில் சில ரசாயன பொருட்கள் அந்த குழந்தைக்கு எதிராக விரோதியாக மாறிவிடுகிறது. எந்த செயலுமே கலிகாலத்தில் தூய்மையாக செய்ய முடியவில்லை. அப்படி ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். 18வது ஸ்லோகம், கர்மணி அகர்ம பஷ்சேத் அகர்மணி கர்மயா. அர்ஜுனா, நான் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். இது ரொம்ப சூட்சமம், மிக மிக சூட்சமமான பகுதி இது. அது என்ன? கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது, அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது. முதல்ல இது ரெண்டும் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள் செய் என்று சொல்லக்கூடிய செயல்கள் புண்ணிய செயல்கள், அது கர்மா. இறைவனின் தொண்டு அகர்மா. பாவமும் கிடையாது, அதுக்கு புண்ணியமும் கிடையாது, அது அகர்மா. வேதங்கள் செய் என்று சொல்லக்கூடிய செயல் கர்மா. இப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் கர்மத்துக்குள்ள அகர்மத்தை பார்க்கிறேன், அகர்மத்திற்குள் கர்மத்தை பார்க்கிறேன் என்கிறார். இது எப்படி? 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் ரொம்ப ஏழையான ஒருத்தர், இனி ஒருத்தர் பெரும் செல்வந்தர், கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறார், பெரும் செல்வந்தர். இனி ஒருத்தர் சாதாரண கூலி வேலை செய்யும் ஒரு வேலையாள். 2 பேர் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏழை எளியோருக்கெல்லாம் அங்கே உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள், பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், அன்னதானம் நடக்கிறது. உடனே அந்த சாதாரண கூலிக்காரன் பார்த்தா, ஐயோ நல்ல விஷயம் செய்கிறாங்களே, ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறார்களே என்று சொல்லி அந்த மனிதன் தன் பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாய் எடுத்து தானம் செய்கிறார். 100 ரூபாயை தானமாக கொடுத்து விட்டார். அந்த பெரும் செல்வந்தர் கோயிலுக்கு போனார். அவரும் பார்க்குறார், அங்கே அன்னதானம் நடக்கிறது, நல்ல செயல்தான். அவரும் ஒரு 100 ரூபாயை தானம் செய்து விட்டார். அந்த பெரும் செல்வந்தர் 100 ரூபாயை தானம் செய்து விட்டார். அந்த ஏழையும் 100 ரூபாயை தானம், அவன் கையில் இருந்ததே 100 தான். இப்போ யார் செய்தது உண்மையான சேவை? அந்த ஏழை செய்ததா, செல்வந்தன் செய்ததா? எந்த சேவைக்கு மரியாதை அதிகம்? யார் செய்த சேவை? அந்த ஏழை மனிதன் செய்த சேவைக்கு மரியாதையும் புகழும் அதிகம். ஏன்னா இருந்தது அப்படியே எடுத்து கொடுத்து விட்டான். அவன் செய்த அந்த கர்மத்தை இறைவன் அகர்மமாக பார்க்கிறார். பாருங்க, அதான் அழகு. அந்த மனிதன் செய்த புண்ணிய செயலை இறைவன் எப்படி பார்க்கிறார்? தொண்டாக பார்க்கிறார். அகர்மம், மிகப்பெரிய தொண்டு செய்து விட்டான், மிகப்பெரிய பக்தி தொண்டு செய்து விட்டான், இவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த பக்தனை அனுக்கிரகம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறார். அப்புறம் 2வது அந்த பணக்காரரை பார்க்கிறார். அந்த மனிதன் போட்டிருக்கும் செருப்பு 3000 ரூபாய், அவன் அணிந்திருக்கும் ஆடை 5000 ரூபாய், அவன் உபயோகிக்கும் தொலைபேசி அது ஏகப்பட்ட விலை, அவன் வந்திருக்கும் வண்டி பல லட்ச ரூபாய் விலை.
அவன் தங்கும் வீடு கோடிக்கணக்கான ரூபாய் விலை. அவன் தினமும் தொலைக்கக்கூடிய பணம் ஏகப்பட்ட பணம். எவ்வளவோ காசு அவன் வீட்டில் சும்மா வேஸ்ட் பண்ணுறான். ஆனால் அந்த மனிதன் எவ்வளவு தானம் செய்தான்? வெறும் 100 ரூபாய். இப்போ பகவான் அவனை எப்படி பார்க்கிறார்? அவன் தொண்டு செய்திருந்தாலும் அந்த தொண்டை ஒரு கர்மமாக பார்க்கிறார். அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறார்.